உல்லாசத்தின் சொர்க்கபுரி என்று அழைக்கப்படும் கலிபோர்னியா இன்று விழிபிதுங்கி நிற்கிறது. அங்கே கூக்குரல்களும் சைரன்களும் இடைவிடாமல் ஒலிக்கிறது. சுமார் 300 கோடியை செலவு செய்து கட்டப்பட்ட வீடுகள் முதல் ஆடம்பர சொகுசு கார்கள் வரை, பென்சு முதல் ரோல்ஸ் ராய்ஸ் வரை தீயின் கோரப்பிடியில் சிக்கி உருகுலைந்து கிடக்கும் பதைபதைக்கும் கோர காட்சிகள் ஒருபுறம், உலக வல்லரசின் தீயணைப்பு துறையே அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும் காட்சி மற்றொரு புறம், வாயில்லா மிருக ஜீவன்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சீறி பாயும் காட்சிகள், விண்ணதிரே தீஜ்வாலைகள் படர்ந்து பிடிக்கும் திகில் காட்சி, வீடுகள் மளமளவென தீயில் கருகி சீட்டுக்கட்டுகளை போல சரிந்து விழும் காட்சி, சாலையில் மிருக ஜீவன்கள் செத்து உருகுலைந்து உருகி கிடக்கும் காட்சி, ஹாலிவுட் உலகம் நடுநடுங்கும் காட்சி. ஆம், தேவனை மறந்து பாவத்தை தண்ணீரை போல பருகி பாவம் செய்யவே பிறந்தோம் என அவதாரம் எடுத்த அந்த மக்களுக்கு தேவன் ஒருவர் உண்டு என்று உணர்த்திய காட்சிகள் தான் அதெல்லாம். ஆம், டிஸ்கோத்தை பார்களும், குடித்து கும்மாளம் அடிக்கும் களியாட்ட விடுதிகளும், மது மாது போன்ற மனித மனதை மரத்து போகச் செய்யும் களியாட்டுகளும், அங்கே 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி அரங்கேறும் சூழலும், சோதோம் குமோரா போன்ற பாவம் மிக வேகமாய் பரவும் இடமுமாக இருந்தவைகள் அனைத்தும் இன்று அக்கினியால் வெந்து கொண்டு இருக்கிறது. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்ய சபைகள், அண்மையில் 2 பெண் கிறிஸ்தவ போதகர்கள் அங்கு ஒரு பிஷப் முன் திருமணம் செய்து மோதிரம் மாற்றிக் கொண்டார்கள். LGBT, கேய் போன்ற ஓரின சேர்க்கையாளர்கள், சுய புணர்ச்சி, ஆண் பெண் புணர்ச்சிக்காரர்கள் தேவன் அருவருக்கும் பாவங்களின் உச்சத்தை தொட்டு ஒட்டுமொத்த பாவத்தின் நகராய் சற்றும் உணர்வற்று கிடந்த ஓர் ஆடம்பர நகரம்தான் இந்த கலிபோர்னியா. கடந்த வாரம் அங்கே நடைபெற்ற நூற்றுக்கணக்கான இளம் பெண்களும் இளைஞர்களும் திரண்ட ஒரு பேரணி, அதில் தேவனுக்கு கலிபோர்னியாவில் இடம் இல்லை என்ற முழக்கங்களும், தேவனை கலிபோர்னியாவுக்கு வெளியே வைத்துக் கொள்ளவும் என்ற பதாகைகளும் தாங்கி பிடித்து கொண்டு கொக்கரித்தனர். பாவிகளுக்காகவே வந்தவர், நம் பாவம் அனைத்தையும் சுமந்தவர், தேவனை அறிந்திருந்தும் ஒரு கூட்டம் தேவனுக்கே சவாலாக தங்களை கட்டமைத்து கொண்டார். நம் தேவனும் இதோ நான் இருக்கிறேன் என்று காட்டுவார் போல. ஆம், நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். அவனவன் செய்யும் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரிடத்தில் உண்டு. எது எப்படியோ, கர்த்தர் ஒரு விசை மனம் இறங்கி அந்த பட்டணத்து ஜனங்களை மன்னித்து ஒரு அற்புதம் செய்ய தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தரின் பாதுகாக்கும் கரம் அவர்களை பாதுகாக்க நாம் நமது ஜெபத்தில் மன்றாடுவோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாமல், நிர்விசாரத்தில் தொடர்ந்து நீடிக்காமல் எச்சரிக்கையாயிருந்து மனம் திரும்புவோமா?